வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 10th ஸ்டாண்டர்டில் பயாலஜி 18th யூனிட் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்னால் மரபியல். மரபியல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மரபியல்னால் என்ன, ஜெனட்டிக்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம அப்பா மாதிரியே அல்லது அம்மா மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. நீ தாத்தா மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னாக்கா ஜீன்ஸ். ஸோ அந்த ஜீன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது என்ன கலராக இருக்கலாம், ஐஸோட கலராக இருக்கலாம், ஹேர்ஸோட கலர்ஸாக இருக்கலாம், நோஸ் டைப்ஸு, அப்புறம் இயர் அதோட டைப்ஸு. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொன்னாக்கா இங்கே நம்மளுடைய தலைமுறையிலேருந்து, அதாவது தாத்தா அல்லது அப்பாட்டேருந்து நமக்கு வர்றதுன்னு சொல்கிறாங்க. அது இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது என்ன இன்ஹெரிட் ஆகுது, நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது மரபு பொருள்னு சொல்கிறோம். அந்த மரபு பொருள் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு. ஹவு டு வி இன்ஹெரிட் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் பிகாஸ் ஆஃப் த ஜீன்ஸ் வி இன்ஹெரிட் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ். ஸோ எங்கேருந்து இது இன்க்ரீட் ஆகுதுன்னு சொன்னாக்கா அவங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து, அவங்க அப்பா அம்மாக்கிட்டேருந்து இன்க்ரீட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, இதை பற்றி படிக்கிற ஒரு படிப்புக்கு பேர் பயாலஜின்னு சொல்லலாம். அந்த பயாலஜி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் ஜீன்ஸ் பற்றி படிக்கிறது ஜீன்ஸ் பற்றி படிக்கிறது ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெரிடிட்டி இஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது பாரம்பரியம்னு சொல்லுவோம். அது பாரம்பரியம்னு சொன்னாக்கா நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு குடும்பத்திற்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கும். தாத்தா, அப்பா, அதுக்கு முன்னோர்கள், அவங்களோட கேரக்டர்ஸ் நமக்கு இருக்கும். அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு இருக்கும். அதுக்கு நம்ம ஜீன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பார்க்கலாம் குரோமோசோம். ஸோ குரோமோசோம்னா என்ன? குரோமோசோம் எதால கம்போஸ் ஆகிருக்கு? அது குரோமோசோம் கம்போஸ்ட் வித் த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ தட் ஃபார்ம் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. குரோமோசோம் என்னது? ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல்னா மரபு பொருள். ஜெனட்டிக் மெட்டீரியல்னா என்னது? மரபு பொருள். ஸோ அந்த மரபு பொருள்லாம் பற்றி யார் முதல்ல ஆராய்ச்சி பண்ணனா, யார் முதல்ல ஆராய்ச்சி பண்ணன்னு பார்த்தாக்கா கிரிகர் ஜான் மெண்டல். இவர் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், அதாவது மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1822லேருந்து 1884 வரைக்கும் இவர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலிய நாட்டோட துறவின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலிய நாட்டில் வாழ்ந்த துறவி. இவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். எங்கே பிறந்தா? விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவங்க அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் தான். இவங்க செக்கோஸ்லோவியாவில் சிசிலி அந்த மாதிரி ஒரு ஊரில் இவங்க பிறந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவங்க ஸ்கூல் படிப்புலாம் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு துறவியாக தான் இருக்கிறாங்க. ஒரு துறவியாக தான் இருக்காங்க. அகஸ்டியன்னு ஒரு நாட்டில் என்ன செய்கிறாங்க, இவங்க துறவியாக இருக்காங்க. அங்கே போயிட்டு அதன் பிறகு அவங்க வியானா யூனிவர்சிட்டியில் போய் அவங்களோட ட்ரைனிங்காகவும் ஃபர்தராக அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் வியானா யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. யார் போகிறாங்க? மெண்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அவங்க ட்ரைனிங்கோட ப்ளஸ் ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், நேச்சுரல் சயின்ஸ். ஸோ இதை பற்றிலாம் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க திரும்ப அந்த ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த பிளான்ட், பட்டாணி செடின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டாணி செடியில் தன்னுடைய ஆராய்ச்சியை பண்ணுறாங்க. எவ்வளோ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் பண்ணுறாங்க. எந்த வருஷத்துலேருந்து? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 1856லேருந்து 1865 வரைக்கும் தன்னுடைய ஆராய்ச்சியை அவங்க செய்கிறாங்க. அதில் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எவ்வளோ பிளான்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க்கோடு பார்த்தாங்க நியர்லி 1000 பிளான்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ வெரைட்டிஸ்ன்னு சொன்னால் 34 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ், 34 வகையான வேறுபட்ட தாவரங்களை தன்னுடைய ஆராய்ச்சிக்காக அவர் எடுத்துகிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு புக்ஸில் கொஞ்சம் இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு சொல்கிறேன். சொன்னாக்கா அந்த பிளான்ஸில் லாங்காக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, அப்புறம் விதைகள் சுருங்கியதாக இருக்கா, வட்ட வடிவமாக இருக்கா, விதை ஒயிட் கலராக இருக்கா, ப்ளூ கலராக இருக்கா, மஞ்சள் நிறமுடையதாக இருக்கா, பச்சை நிறமுடையதாக இருக்கா. ஸோ இதுதான் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செடி பிளான்ஸில் உள்ள விதை, அப்புறம் டால் அண்ட் ஷார்ட்டு, கலர்ஸு, ஃப்ளவரோட கலர்ஸு. ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம், கேரக்டர்ஸ்னால் பண்புகள். கேரக்டர்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? பண்புகள். மெண்டல் என்ன சொல்லுவாங்க, ரீசன் ஃபார் மென்டல் சக்ஸஸ்.
மென்டல் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது ஒரு அந்த ரிசர்ச்சில் வந்து அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்க்கு காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எப்போ பிளான்ட் எடுக்கிறப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னு சொன்னாக்கா, அந்த பீ பிளான்ட் எடுக்கிறப்போ ஹீ சூஸ் த பீ பிளான்ட் இட் வாஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். அவர் வந்து பல வழிகளில் வந்து யோசித்து பிளான்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது நேச்சுரலி செல்ஃப் பாலினேஷன் சொன்னாக்கா நீங்கள் லோயர் ஃபார்மில் படிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது தன் மகர்ந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். செல்ஃப் பாலினேஷன் தன் மகர்ந்த சேர்க்கை. ஸோ அப்போ டீட்டெயிலாக படிச்சிருப்பேன். ஸோ தன் மகர்ந்த சேர்க்கை அந்த மலருக்குள்ளேயே உள்ள மகர்ந்த துகள்கள் அந்த மலரின் சூழ்முடியில் விழுந்து அப்படியே அது தண்டு வழியாக வந்து சூழ் பைக்கு போணுச்சுன்னா செல்ஃப் பாலினேஷன் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில். ஸோ அதுக்கு அந்த பிளான்ஸை அதில் உள்ள கேரக்டர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டாங்க. அந்த பிளான்ட் வந்து 1 இயர்க்குள்ளே வளர்ந்து நமக்கு வந்து அது கிடைச்சாதான் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது ஓராண்டு தாவரமா அப்படி வச்சுக்கிட்டாங்க. அடுத்து ஈஸிலி கிராஸ் பாலினேஷன், அது அயல் மகர்ந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. கிராஸ்னால் என்னது, ஒரு இதுலேருந்து இன்னொரு ஒரு மலரில் உள்ள மகர்ந்த துகள்கள் அடுத்த மலரின் மகர்ந்த துகள்களுக்கு சென்றடையும், அதாவது சூழ்முடிக்கு சென்றடையும். அது வந்து கிராஸ் பாலினேஷன். ஸோ அதுக்கும் ரொம்ப ஈஸியான பிளான்ஸாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளவர்ஸில் வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அதான் இருபால் மலர்கள், பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், இருபால் மலர்களை எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து சூஸ் பண்ணுறப்போ வந்து மென்டல் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட்டு கேரக்டர்ஸ் உள்ள பிளான்ஸாக வந்து எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மோனோ ஹைப்ரிட். அவர் வந்து முதல்ல வந்து ஒரு பண்பு கலப்புன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பண்பு கலப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன்ஸ். அதாவது ஒரு பண்பு கலப்பு, மென்டலின் ஒரு பண்பு கலப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, இதெல்லாம் அவருடைய ரிசர்ச். இந்த ஒரு பண்பு கலப்பு தான் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பண்பு கலப்பில் வந்து என்ன செஞ்சாங்க மென்டல், தன்னுடைய ஆராய்ச்சிக்கு எப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டாணி செடி இருக்கு இல்லையா, அது பீப்ளான்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து நெட்டை செடியையும் குட்டை செடியையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நெட்டை செடியையும் குட்டை செடியையும் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதை வந்து இனக்கலப்பு செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, 2 ஸ்டெம்மையும் கட் பண்ணிவிட்டு 2 ஸ்டெம்மையும் நல்லா அப்படி ஒன்றா வச்சுட்டு டைட்டாக கட்டிட்டு அதை நட்டு வச்சாக்கா நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனில் அது 2 கலர்ஸ் இருக்கும். ஒன்று ரோஸாக இருக்கலாம், இன்னொன்று ஒயிட்டாக இருக்கலாம். ஸோ 2 ஹைப்ரிடான ஒரு ஃப்ளவர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சாதாரண ஒரு ஹைப்ரிட்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவர் இனக்கலப்பு செஞ்ச அந்த செடியோட விதைகளை வந்து முதல் தலைமுறைக்கு பயன்படுத்துகிறார். எந்த விதைகளை, நெட்டை செடியை எடுத்துக்கிட்டாரு, குட்டை செடியை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது டால் பிளான்ட், ஷார்ட் பிளான்ட் அல்லது ட்ராப் பிளான்ட் சொல்லுவாங்க. 2த்தையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து அதோட விதைகளை வந்து முதல் தலைமுறைக்கு பயன்படுத்துகிறப்போ அந்த தலைமுறையில் கிடைத்ததை நெட்டை செடிகளாக மட்டும் கிடச்சின. அந்த தலைமுறையில் என்ன கிடச்சிது, நெட்டை செடிகள் மட்டும் கிடச்சிது. அடுத்து வந்து F2 தலைமுறைக்கும் அதுலேருந்து கிடைச்ச விதைகளை 2வது தலைமுறைக்கும் உட்படுத்துகிறாங்க. அப்போ அந்த முதல் தலைமுறையில் செடிகள் நட்டு வச்சாங்களே, அதுலேருந்து ஒரு விதைகள் வந்திருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் போட்டு திரும்பவும் செடிகளை வர வைக்கிறாங்க. ஸோ அது செகண்ட் ஜெனரேஷன், F2 ஜெனரேஷனில் எப்படி செடிலாம் கிடச்சிருக்கும், F2 ஜெனரேஷனில் எப்படி கிடச்சிருக்கும், 3:1 ரேஷியோவில் கிடச்சிது. 3:1 ரேஷியோவில். அதாவது டால் பிளான்ஸ் வந்து 3%, 1% வந்து ஷார்ட் பிளான்ஸும் கிடச்சிது. 3% என்ன கிடச்சிது, டால் பிளான்ஸும் 1% ஷார்ட் பிளான்ஸும் கிடச்சிது. ஓகேவா? இப்போ டால் பிளான்ஸ்னால் என்ன, ஷார்ட் பிளான்ஸ்னால் என்ன, அது எப்படி வந்திருக்கும்? கேரக்டர் வந்து 2ஆக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று டாமினன்ட் கேரக்டர், அனதர் ஒன் ரிசசிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டாமினன்ட் கேரக்டர்னு சொன்னாக்கா அது ஓங்கு பண்பு தன்மையுடையது. ரிசசிவ் கேரக்டர்னு சொன்னாக்கா அது ஒடுங்கு பண்பு தன்மையுடையது. இந்த டாமினன்ட் கேரக்டர்னா நெட்டையாக இருக்க செடி தான் டாமினன்ட் கேரக்டர், அது வந்து ஓங்கு தன்மை உடையது. அதே குட்டையாக இருந்துச்சுன்னா என்னது, அது ரிசசிவ் கேரக்டர், அது ஒடுங்கு தன்மை உள்ளது. ஓகேவா? இப்போ வந்து இந்த டாமினன்ட் கேரக்டர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ரிசசிவ் கேரக்டர் வந்து மாஸ்க் பண்ணால் மறைச்சிக்கும். அதனால் ஏன் வந்து 3:1 ரேஷியோவில் வந்து பிளான்ஸ் கிடச்சிதுன்னு நமக்கு தெரியும். 3:1 என்ற ரேஷியோ, 3ன்னு சொன்னாக்கா என்னது டால் பிளான்ஸ், 1ன்னு சொன்னாக்கா என்னது ஷார்ட் பிளான்ஸ்.
அது 3 ரேஷியோவில் கிடைக்கிறதுக்கு காரணம் டாமினன்ட் கேரக்டராக இருக்கிறதுனால டால் பிளான்ஸு அந்த ஷார்ட் பிளான்ஸோட கேரக்டரை அது மறைச்சிடும். அதனால தான் நமக்கு ஃபுல்லாகவே டால் பிளான்ஸு கம்மியாக ஷார்ட் பிளான்ஸ் கிடச்சிதுன்னு அவரில் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் ஜீனோடைப் ஃபீனோடைப்புக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜீனோடைப்னா என்ன, ஃபீனோடைப்னா என்ன? ஃபீனோடைப்னு சொன்னாக்கா புறத்தோற்றம், வெளிப்புற தோற்றது தான் ஃபீனோடைப்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ நம்ம சொல்கிறோம்ல 3:1, செடிகள் முளைச்சி வந்ததுக்கப்புறம் நெட்டை செடியாக எத்தனை இருக்குது, குட்டை செடியாக எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி கவுண்ட் பண்ணி பார்த்ததில் அவருக்கு வந்து ஒரு 1000 செடி நட்டு வச்சுருப்பார். அதில் வந்து 787 செடி நெட்டையாகவும் 277 செடி வந்து எனக்கு குட்டையாகவும் கிடச்சிது. 277 செடி குட்டையாகவும் கிடச்சிது. அதுதான் வந்து 3:1 அந்த ரேஷியோவில் சொல்கிறாரு. அதுதான் வெளிப்புற தோற்ற விகிதம். ஃபீனோடோபிக் ரேஷியோனா வெளிப்புற தோற்ற விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீனோடோபிக்னாக்கா அதை வந்து என்னன்னு சொன்னாக்கா ஜீனோடைப்பிக்னா 1:2:1 என்ற ரேஷியோவில் கிடைக்குது. ஜீனோடைப்புக்குன்னா அந்த ஜீனின் அடிப்படையில் அது பிரிக்கிறாங்க. ஜீனின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. நெட்டை, குட்டை, நெட்டை செடி எத்தனை வந்தது, குட்டை செடி எத்தனை வந்தது, நெட்டை செடி எத்தனை வந்தது. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது தான் வந்து ஜீனோடைப்பிக் ரேஷியோ. ஸோ அதில் உங்களுக்கு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வந்து மெண்டல்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன இதில் அவர் மெண்டல் வந்து அந்த என்ன வந்து அதில் பார்த்துப்பாரு. ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள். ஃபேக்டர்ஸ்னால் என்னது? காரணிகள். அந்த காரணிகள் வந்து என்ன பண்ணுது, இந்த ஃபேக்டர்ஸ் ஆர் பாஸ்டு ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் ஆர் ரெக்கார்ட் அஸ் த ஜீன்ஸ். ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு போகுது. என்னத்தை கொண்டுட்டு போகுது? ஜீன்களை கொண்டுட்டு போகுது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஹோமோசைக்கஸ் ஹெட்ரோசைக்கஸ்ன்னு போடுவோம். ஹோமோன்னு சொன்னாக்கா கேபிட்டல் டீன்னு இருந்துச்சுனாக்கா அது ஹோமோசைக்கஸ். ஒரே கேரக்டர் இருந்ததுன்னா அது ஹோமோ. வேறுபட்ட கேரக்டர் இருந்ததுன்னா ஹெட்டிரோ. கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் இருந்ததுன்னா அது ஹெட்டிரோ. புக்கில் படிக்கிறப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேபிட்டல் டீன்னு சொன்னாக்கா ஹோமோசைக்கஸ். ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கா, அதனால் ஹோமோசைக்கஸ். ஹெட்ரோசைக்கஸ்னாக்கா ஒரு டால் பிளான்ட்டோ ஒரு ஷார்ட் பிளான்ட்டோ. டால் பிளான்ட்டுக்கு கேபிட்டல் டி, ஷார்ட் பிளான்ட்டுக்கு ஸ்மால் டி. ஸோ இதை தான் வந்து ஹெட்ரோசைக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லில்னா என்ன, அல்லிலோமார்ஃப்னா என்ன, அல்லிலோமார்ஃப்னா என்னன்னு பார்க்கலாம். 2 factors making up a pair of characters are called alleles. 2 factors, 2 காரணிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 காரணிகளும் வந்து ஒரு ஏதோ ஒரு பண்பை வந்து வெளிப்படுத்துது. ஸோ அதை தான் வந்து என்னது, the expression of alleles are called allelomorphs. அது எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, வெளிப்புற தோற்றம், ஃபீனோடைபிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஃபீனோடைபிக்னா வெளிப்புற தோற்றம், அந்த செடியோட உயரம், அந்த செடியோட கலர், அந்த ஃப்ளவரோட கலர். ஸோ இதெல்லாம் வச்சு வெளிப்புற தோற்றத்தை வச்சு பார்க்குறதுக்கு பேர் ஃபீனோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அல்லில்ஸ் ஆர் கால்டு அல்லிலோமார்ஃப். வெளிப்புற தோற்றத்தை வச்சு சொல்கிறதுக்கு பேர் அல்லிலோமார்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 factors எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டாமினன்ட் கேரக்டர், ரிசசிவ் கேரக்டர். டாமினன்ட் கேரக்டர் வந்து என்ன செய்யணும்னா கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதோட கேரக்டரை நான் ஓங்கு பண்பு, நெட்டையான செடி அப்படின்னு சொல்லி அதோட கேரக்டரை வெளிப்படுத்தும். ஸோ வந்து ரிசசிவ்னாக்கா ஒடுங்கு பண்பு. ரிசசிவ்னா ஒடுங்கு பண்புனாக்கா அந்த கேரக்டர் வந்து ஷார்ட் பிளான்ட். அது வந்து தன்னோட கேரக்டர் வந்து என்ன செய்யும், டாமினன்ட் கேரக்டர் வந்து மாஸ் பண்ணிடும். ஒடுங்கு தன்மையாக அது குட்டை செடியாக அழிச்சிட்டு பெரிய செடி வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அப்படின்னு சொல்லி ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பியூர். ஃபேக்டர்ஸ் வந்து என்னது, காரணிகள். அந்த செடியை எடுத்துகிட்டு இருக்கோம்ல, நெட்டை செடி, குட்டை செடி, அது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறப்ப பியூராக தான் இருந்தது. தூய நெட்டை செடி, தூய குட்டை செடி. ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜெனரேஷன் போக போக தான் அதில் டால் அண்ட் ஷார்ட் பிளான்ஸ் நமக்கு கிடைக்குது. டால்னஸ் அண்டு ட்ராஃப்னஸ் பிளான்ஸ் கிடைக்குது. F1 ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளாஸ்ட் த 2 are separate than independently forming tall and dwarf plants. இது வந்து F2 ஹைப்ரிட் இரண்டாவது தர தலைமுறையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குட்டை செடி, நெட்டை செடி நமக்கு வந்து என்னது தனித்தனியாக கிடச்சிது அப்படின்னு மெண்டல் தன்னோட ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை பற்றி ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது மாடர்ன் ஜெனட்டிக்கோட யார் ஃபாதர்னு கேட்டாக்கா கிரிகர் ஜான் மெண்டல் தான் சொல்லுவாங்க. இவர் ஒரு ஆஸ்திரேலிய நாட்டில் வாழ்ந்த துறவின்னு சொல்லலாம். இவர் வியன்னா யூனிவர்சிட்டி போயிட்டு அவங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர் வந்து
அவங்க வந்து பட்டாணி செடி எடுத்துகிட்டு தன்னோட ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துகிறாங்க. அதில் 1000 செடிகளையும் எடுத்துகிட்டு தன்னுடைய ஆராய்ச்சியை பண்ணுறப்போ அதில் வந்து 787 வந்து டால் பிளான்ட்ஸும் 277 அது வந்து ஷார்ட் பிளான்ட்டாக அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதில் வந்து ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ்ன்னு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஹோமோன்னு சொன்னாக்கா ஒரே மாதிரியான கேரக்டர், ஹெட்ரோன்னு சொன்னாக்கா வேறுபட்ட பண்புகள் சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க வந்து சில செடியெலாம் எப்படி வந்து நான் வந்து இந்த ரிசர்ச்சுக்கு வந்து எப்படிலாம் வந்து பிளான்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. அது பாலினேஷன் இருக்கா, அதில் வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து செலக்ட் பண்ணி தான் வந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான நான் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது, அது வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கும். ஸோ சரியாக புரியாது, நான் அது வந்து போர்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெண்டல்ஸோட எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மோனோஹைப்ரிட் கிராஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு ஸ்மால் ஃப்ளோ சார்ட் நம்ம நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மெண்டல் வந்து இப்போ நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பயோடெக்னாலஜி, அதில் டிஷ்யூ கல்ச்சர், வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, அப்புறம் அனிமல்ஸ், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதோட பேஸ் எதுன்னு சொன்னாக்கா மெண்டல் கண்டுபிடிச்ச அந்த ஒரு பண்பு கலப்பு, அதாவது மோனோஹைப்ரிட் சொல்லுவோம். இதுதான் அவர் கண்டுபிடிச்சதோட பேஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாடர்ன் ஜெனெடிக்கோட ஃபவுண்டேஷன் சொல்லலாம். மாடர்ன் ஜெனெடிக்ஸோட ஃபவுண்டேஷன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டால் ஷார்ட் ரெண்டு பிளான்ட், அதாவது நெட்டை செடி குட்டை செடின்னு 2 கேரக்டர் எடுத்துருக்காங்க. நெட்டை செடி குட்டை செடி. டால் பிளான்ட் கேபிட்டல் டி, ஸ்மால் பிளான்ட் டாப் பிளான்ட் குட்டை செடினா ஸ்மால் டின்னு 2 கேரக்டர்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பேரண்டல் ஜெனரேஷன். இதுதான் முதல்ல உள்ள தலைமுறை, பெற்றோர் தலைமுறை. பேரண்டல் ஜெனரேஷன் தான் என்னது, பெற்றோர் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கேபிட்டல் டியையும் ஒரு ஸ்மால் டியையும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த கேமெட்ஸ்னா கரு முட்டை. ஸோ இது வந்து இனக்கலப்பு செய்கிறாங்க. இது வந்து என்ன செய்கிறாங்க, இனக்கலப்பு செய்கிறாங்க. ஸோ வந்து என்ன செஞ்சுன்னு சொன்னாக்கா இனக்கலப்பு செய்கிறப்போ நமக்கு முதல் தலைமுறையில் எல்லாமே நெட்டை செடியாக கிடச்சிருக்கு. எல்லாமே எப்படி கிடச்சிது, ஸோ ஃபர்ஸ்ட் அப்போன் ஜெனரேஷனில் எல்லாமே என்னவா கிடச்சிதுன்னு சொன்னாக்கா டால் பிளான்ஸாக கிடச்சிது. எல்லாமே என்னவா கிடச்சிது, டால் பிளான்ஸ். ஸோ எப்படின்னு சொன்னாக்கா இதை ஹைப்ரிட் பண்ணுறப்போ எல்லாமே இந்த கேபிட்டல் டி வந்துச்சுனாவே அது வந்து டால் பிளான்ஸ். கேபிட்டல் டி ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சுனாக்கா அது வந்து என்னது, டால் பிளான்ஸ். ஸோ எப்போன் ஜெனரேஷனில் எல்லாமே டால் பிளான்ஸாக கிடச்சிது. ஸோ அந்த டால் பிளான்ஸ் வந்து ஹைப்ரிட் பண்ணுறாங்க. எப்படி கிடச்சிது டால் பிளான்ஸ், ஸோ இந்த மாடலில் கிடச்சிது, இந்த மாடலில் கிடச்சிது இல்லையா. ஸோ இது எப்போன் ஜெனரேஷனில் கிடச்சி டால் பிளான்ஸ். ஸோ அதை எடுத்து ஹைப்ரிட் பண்ணுறாங்க. எப்படி ஹைப்ரிட் பண்ணுறாங்க, இது இப்படி போட்டிருக்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ திரும்ப வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நான் திரும்ப ரைட் பண்ணி காட்டுறேன், அப்போதான் தெரியும். இந்த கேபிட்டல் டிக்கு நேராக போட்டு இந்த கேபிட்டல் டியை ஜாயின் பண்ணாக்கா அங்கே என்ன கிடைக்குது, இங்கே ஒரு கேபிட்டல் டி கிடைக்குது, இங்கே ஒரு கேபிட்டல் டி கிடைக்குது. ஸோ அப்போ வந்து 2 கேபிட்டல் டியும் சேர்த்து என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா ஒரு டால் பிளான்ஸ், ஒரு டால் பிளான்ஸ். ஓகே, அதே வந்து இந்த கேபிட்டல் டி கூட இந்த ஸ்மால் டியை ஜாயின் பண்ணணும். ஸ்மால் டியை ஜாயின் பண்ணணும். அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி, அப்போ என்னது அந்த கேபிட்டல் டி வந்துட்டு ஃபர்ஸ்ட், அதனால அதுவும் டால் பிளான்ஸ், அதுவும் டால் பிளான்ஸ். அகைன் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்மால் டி கூட கேபிட்டல் டியை ஜாயின் பண்ணணும். கேபிட்டல் டியை ஸ்மால் டியிலேருந்து கேபிட்டல் டி. அப்போ வந்து இங்கே ஒரு கேபிட்டல் டி இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்மால் டி இருக்கா, அதை ஸ்மால் டின்னு போடணும். இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் டி இருக்கிறதுனால அதுவும் டால் பிளான்ஸ். சரியா, அடுத்து இதே ஸ்மால் டி கூட ஸ்மால் டியை வந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணா என்ன கிடைக்குது, இங்கே ஒரு ஸ்மால் டி, இங்கே ஒரு ஸ்மால் டி. ஸோ ரெண்டு வந்து என்னது ஸ்மால் டியாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது, குட்டை செடி. இதுதான் என்னது, குட்டை செடி. சொல்லு இந்த கேபிட்டல் டி கூட இந்த கேபிட்டல் டியை கிராஸ் பண்ணுறப்ப டால் பிளான்ஸ். அதே இந்த ஸ்மால் டி கூட கிராஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது, குட்டை செடி. டால் பிளான்ஸ் என்னது, குட்டை செடி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 1:2:1 என்ற ரேஷியோவில் கிடைச்சிருக்கு. 1:2 ரேஷியோ எப்படி கிடைக்குது, 1:2:1 என்ற ரேஷியோவில் கிடைக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்குறப்போ இது எல்லாமே வந்து என்னது, கேபிட்டல் டி வந்து கேபிட்டல் டி வந்து இதுவும் கேபிட்டல் டி, இதுவும் கேபிட்டல் டி, இதுவும் கேபிட்டல் டி. ஸோ எல்லாத்தையும் கேபிட்டல் டி இருக்கிறதால 3 ரேஷியோ வந்து என்னது 3:1 அந்த ரேஷியோவில் நமக்கு கிடைச்சிருக்கு.
இப்போ ஜீனோடைப் ரேஷியோன்னு சொன்னாவே இதை சொல்லலாம். ஜீன் வந்து என்னது டால் டால் டால். ஸோ இது வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ இருக்கு இல்லையா. அடுத்து பீனோடைபிக் புறத்தோற்ற அடிப்படையில் பார்த்தாக்கா 3:1 3:1 இந்த ரேஷியோவில் கிடைச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.